என்ன என்ன தினம்னு சொன்னாங்க? வாசிப்பு தினம். ஜூன் 19 எத்தனாம் தேதி வரைக்கும் வாசிப்பு தினம் கொண்டாடுறோம்? ஒரு வாரம். எத்தனாம் தேதி வரைக்கும்? சரி, இந்த ஒரு வாரம் மட்டும் வாசிப்பு தினம் கொண்டாடினா போதுமா? இந்த ஒரு வாரம் மட்டும் வாசிப்பு தினம் கொண்டாடிட்டு அப்படியே முடிச்சிடலாமா? என்ன பண்ணணும்? வருடம் முழுவதும் வாசிக்கணும். வாசிப்புங்கிறது நம்ம கருவறையிலே தொடங்கிடுது. கருவறையில தொடங்கி கல்லறையில முடியறது தான் வாசிப்பு அப்படிம்பாங்க. நம்ம எப்ப பிறக்கிறதுக்கு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வாசிப்பு வயிற்றுலேருந்தே ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம வாசிக்கிறதுங்கிறது ஒரே அடியா ஒன்னா படிச்சு நம்ம பெரிய ஆளாக முடியாது. என்ன பண்ணணும்? தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல புத்தகங்களை தேடி வாசிங்க. சரியா? ஒரு நூலகம் திறக்கும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுது அப்படின்னு சொல்லி மேல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தினமும் நமக்கு நூலகத்துல நிறைய புத்தகங்கள் இருக்கு. சும்மா பார்வைக்காக அடுக்கி வைக்கப்படுறது மட்டும் இல்ல நூலகம். அது என்ன பண்ணணும்? அந்த நூல்களை எடுத்து நல்ல நூல்களை தேடி தேடி நல்ல கருத்துக்களை வாசிங்க. வாசிச்சா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும்? அதை குறிப்பெடுத்து வச்சு உங்களுக்கு அது பயன்படுமா அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா பார்த்துக்கணும். வாசிப்புங்கிறது 2 வகையா சொல்லலாம். ஒன்று மௌனமான வாசிப்பு, இன்னொன்று உறக்க வாசிப்பு. மௌனமா வாசிக்கிறது, மௌனமா புத்தகங்கள் 2 வகையா சொல்லலாம். ஒன்று மௌனமான வாசிப்பு, இன்னொன்று உறக்க வாசிப்பு. மாணவர்களாக நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா உறக்க வாசிக்கணும். எதுக்காக உறக்க வாசிக்கணும் அப்படின்னா, நீங்க அப்பதான் உறக்க வாசிக்கும் போதுதான் உங்க சொற்கள்ல ஏதாவது பிழைகள் இருக்கா. எல்லா இடத்துலையும் நம்ம துணைக்கால் போட வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? துணைக்கால் போடாம அந்த வார்த்தைகள் சொல்லுவோம். கொக்குன்னு சொன்னா கெக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வார்த்தைகள் தவறா பிழை இல்லாம வரணும் அப்படின்னா நீங்க உறக்க வாசிக்கும் போதுதான் உங்களுடைய பிழைகள் எங்க ஏற்படுதுன்னு பார்த்து திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால நீங்க எல்லாருமே உறக்க வாசிக்கணும். மௌன வாசிப்புங்கிறது இப்ப நூலகத்துக்கு போறீங்க, பொது இடங்கள்ல போகும்போது அந்த புத்தகங்களை எடுத்து நீங்க சத்தமா வாசிக்கும் போது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல மௌனமா மட்டும்தான் வாசிக்கணும். நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, கதை புத்தகங்கள், புதினங்கள் இந்த மாதிரி எல்லாம் வாசிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மௌனமா வாசிக்கணும். புரியுதா? அப்ப வாசிப்புங்கிறது என்னது? ஒரே நாள்ல தொடங்கி ஒரே நாள்ல முடியறது இல்லை. இந்த ஒரு வாரம் மட்டும் அனுசரிக்கக்கூடிய வாரமா வாசிப்பு வாரம் இருக்கக்கூடாது. எப்பவுமே தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல நல்ல கதை புத்தகங்கள் இருக்கு. பேப்பரோடு கொடுக்குற சின்ன சின்ன சிறுவர் மலர் கதை புத்தகங்கள் இது எல்லாத்தையும் தினமும் வாசிங்க. சரியா? வாசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவும் மேம்படும். நம்ம நல்ல கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அப்போ தினமும் வாசிங்க, மாற்றி யோசிங்க. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையும்.